ஐயா, சர்வதேச மையத்தை நம்ம பார்வைபுற மக்கள் எதிர்க்கலை, வரவேற்கிறோம். ஆனால் அந்த சர்வதேச மையம் எந்த இடத்துல அமையணும் அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்க்கிறாங்க. இவங்க அவங்களுடைய சொந்த கிரயத்தில் கிட்டத்தட்ட 81 காணி நிலத்தை வள்ளலாருக்கு கிரயமாக கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு 1000 பேர் கூடி பார்க்குற இந்த ஜோதியை வரும் காலங்களில் இந்த ஜோதி தரிசனம் உலகம் முழுக்கும் உள்ள மக்கள் இந்த ஜோதி தரிசனத்தை காண வருவாங்க போது ஞானசபை வேறு பெருவெளி வேறு இல்லை, இரண்டுமே கோவில் தான். ஞானசபையும் கோவில் தான், பெருவெளியும் கோவில் தான். இதை அரசாங்கம் உங்கள் போராட்டங்கள்லாம் ஒரு பொருட்டாகவே கருதலை, நாங்கள் போலீஸ் பாதுகாப்போடு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? ஐயா, கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோங்க ஐயா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச மையம் கட்டணம் கட்டிகிட்டு இருக்காங்க, மக்கள் எதுக்காக அதை எதிர்த்து போராடுறாங்க? ஐயா, சர்வதேச மையத்தை நம்ம பார்வைபுற மக்கள் எதிர்க்கலை, வரவேற்கிறோம். ஆனால் அந்த சர்வதேச மையம் எந்த இடத்துல அமையணும் அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வள்ளலார் 1857 முதலாக சென்னையிலேருந்து இங்கே கருங்குழிக்கு வராரு. அவருடைய கொள்கைகளையும் அவருடைய சமய நெறிமுறைகளையும் இங்கே பரப்புறதுக்காக கருங்குழி வராரு. கருங்குழிலேருந்து அங்கே ஒரு 5 வருஷம் ஒரு மணிகார் வீட்டில் தங்கியிருக்காரு. 5 வருஷம் கழித்து திரும்ப நம்ம பார்வைபுரம் வராரு. பார்வைபுரத்தை பார்வைபுரம் மக்களை நம்ம பார்வைபுரத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒரு பழமையான அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த அம்மன் கோவிலில் உட்காந்து தான் மக்களை கூட்டி அவருடைய சமய நெறிமுறைகளையும் வள்ளலாரின் சன்மார்க்க மக்களிடத்தில் எடுத்து சொல்லும் போது அந்த பார்வைபுரம் மக்களுக்கு அந்த சன்மார்க்க நெறிமுறைகளுக்கு உடன்பட்டதால் அவங்க அவங்களுடைய சொந்த கிரயத்தில் கிட்டத்தட்ட 81 காணி நிலத்தை வள்ளலாருக்கு கிரயமாக கொடுக்குறாங்க. ஆமாம், நம்ம நின்றுட்டு இருக்க இந்த இடத்த கிரயம் கொடுக்குறாங்க. எப்படி மக்கள் அவங்களுடைய சொந்த செலவில் கிரயம் பண்ணி வள்ளலாருக்கு கொடுக்குறாங்க. 1867 தர்மசாலை துவங்குறாரு. அதுக்கப்புறம் சங்கம் துவங்குறாரு. அதுக்கப்புறம் 1872 சத்தியஞான சபை உருவாக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த வழிபாடு முறைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது வள்ளலார் அவர்களுக்கும் அந்த சன்மார்க்கவாதி அங்கே அப்போ உள்ள அந்த சன்மார்க்க அன்பர்களுக்கும் ஒரு சில கருத்து முரண்பாடு வருது. என்னன்னா, இந்த தர்மசாலைக்கு அப்போ இது எல்லாமே விவசாய நிலம். இந்த 81 காணி நம்ம இப்போ பின்னாடி பார்க்குற சாலைக்கு தேவையான காய்கறிகளை இங்கே உள்ள விவசாய நிலங்களில் விவசாயிகளை வச்சு நம்ம பயிரிடலாம். அப்படி பயிரிடும் போது நம்மளோட பராமரிப்பில் இருக்கும். இது நம்ம பராமரிப்பில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான காய்கறியை வச்சுக்கலான்னு உள்ள சன்மார்க்க அன்பர்கள் சொல்கிறாங்க ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தில். அதுக்கு வள்ளலார் இல்லை, இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு ஒரு 1000 பேர் கூடி பார்க்குற இந்த ஜோதியை வரும் காலங்களில் இந்த ஜோதி தரிசனம் உலகம் முழுக்கும் உள்ள மக்கள் இந்த ஜோதி தரிசனத்தை காண வருவாங்க. அப்படி வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடுவாங்க. அப்படி கூடும்போது இந்த இடத்துல இந்த பகுதி நம்ம விவசாய இடங்களாக மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த திடீர்னு காலி செய்ய சொல்ல முடியாது. அப்படி நம்ம அவங்கள காலி செய்ய சொல்லும் போது அவங்களுக்கும் அந்த மனசு புண்படும். யார் மனதும் புண்படாமல் தற்போதே இந்த விவசாய நிலங்கள் அனைத்தும் பெருவெளியாகத்தான் இருக்கணும். காரணம், வரும் காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல கூடுவாங்க. அப்படி கூடும்போது இந்த இடம் பத்தாது. அதாவது எள்ளு விழுந்தா எள்ளு கீழே விழாது, அவ்வளோ இந்த அளவுக்கு மக்கள் வருவாங்கன்னு. அதாவது 1867 அந்த 67 கண்டினியூஷனில் 72 வரைக்கும் அவர் அப்பவே கணிச்சு சொல்லிடுறாரு. எள்ளு ஆமாம், இந்த கட்டணம் கட்டுறது வள்ளலாரோட விதிமுறைக்கு எதிரானது. எதுக்கு எதிரானு சொல்றாங்கன்னா, வரும் காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல கூடும்போது இதுக்கான இடம் பத்தாது. இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த பெருவெளியில் ஜோதி தரிசனத்தை கண்டுட்டு பெருவெளிக்கு வரும்போது தெய்வ சக்தி, அதாவது நம்ம இந்த ஈர்ப்பு சக்தியான தெய்வ சக்தின்னு சொல்கிற அந்த சக்தி இந்த பெருவெளியில் தான் அதிகமாக மையம் கொள்ளும். அப்படி மையம் கொள்ளும் போது ஞானசபை வேறு
பெருவெளி வேறும் இல்லை, இரண்டுமே கோவில் தான். ஞான சபையும் கோவில் தான், பெருவெளியும் கோவில் தான். இதை மனசில் வச்சு தான் ஐயா வந்து அன்னைக்கே எந்த ஒரு கட்டிடமும் இந்த இடத்துல அமையக்கூடாது, பெருவெளியாக தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய எழுதின அவர் அந்த திருமுறைகளிலும் அருட்பாக்களிலும் பாடலாக வந்து இந்த பெருவெளியாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஐயா பின் சொன்ன அந்த வார்த்தைகளை சாலை சம்பந்திகள்னு எங்களை சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நிலத்தை நாங்கள் தான் கொடுத்தோம் இல்லைங்களா, நிலத்தை நாங்கள் தான் கொடுத்தோம். இந்த சாலை சம்பந்தியாக நாங்கள் இந்த பெருவெளியை தான் பாதுகாக்கணும்னு இந்த ஊர் இந்த சம்பந்திகளான பார்வைபுர பூர்வகுடி கிராம மக்கள் நாங்கள் இதற்கு வந்து போராட்டங்களை முன்னெடுத்தோம். இது எங்களோட உரிமைகளை நம்ம சொல்லியும் இந்த பெருவெளியாக இருக்கணும்னு நாங்கள் வந்து முன்னெடுத்தோம். இப்போ வந்து அரசாங்கம் வந்து உங்கள் போராட்டங்கள்லாம் ஒரு பொருட்டாகவே கருதலை, நாங்கள் வந்துட்டு போலீஸ் பாதுகாப்போடு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? ஐயா கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோங்க ஐயா. ஏன் இதை நாங்கள் சொல்கிறோன்னா, வள்ளலாரோட உணர்வுபூர்வமான விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். வள்ளலார் இன்றைக்கி அவர் இந்த கோவில் கட்டும் போதே ஒரு சில வாழ்க்கை எப்படி கட்டினாரு அப்படின்னா, அன்னைய காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் இதுக்கு வந்து செலவானதாகவும், அப்போதைக்கு வந்து பொருளாதாரத்துக்கு வந்து அவர் அந்த சித்தாந்த முறையில் தங்கத்தை உருவாக்கி அந்த தங்கத்தின் மூலயமா அதை விற்று இருந்ததை வந்து கொஞ்சம் சில பேர்கிட்ட வாங்கி கட்டதான் ஒரு முறை சொல்கிறாங்க. அது அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் வருது. அவர் அன்னைக்கு இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர் வந்து அன்னைக்கே இந்த கட்டிட அமைப்பை கட்டணும்னு நினச்சிருந்தா கட்டிருக்கலாம், அப்போவே கட்டிருக்கலாம். அவர் நினச்சாவே கட்டிருக்கலாம். அவர் கட்டாத விட்டதுக்கான காரணம் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பெருவெளியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ரீசனுக்காக தான் பெருவெளியாக விட்டாங்க. அவரு பெருவெளியாக விட்டு அவரு வம்சாவழிகள் போனது போக இன்னைக்கு அவரோட சம்பந்திகள் நாங்கள் பாதுகாத்துட்டு இருக்கோம். நாங்கள் எப்படிங்க இதை நாங்கள் விடுவோம்? எந்த சூழ்நிலையிலையும் எங்களோட உரிமைகளையும் வள்ளலாரோட கொள்கைக்கு முரண்பாடான இந்த செயல்களை செய்யும் இந்த அரசாங்கத்துக்கும் நாங்கள் எப்பவுமே எதிர்ப்போங்கிறத நாங்கள் இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி.